أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. யாருமே இவரை சட்டையே செய்யலை. யாருமே என்ன செய்யலை? இவரை திரும்பியே பார்க்கல யாருமே. எதுக்கு இவரை போய் திரும்பி பார்த்துக்கிட்டு? கௌபாவே அல்லாஹோட வீடே நம்ம கிட்ட இருக்கு, நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவரை போய் நம்ம திரும்பி பார்த்து இவருக்கு எதுக்கு நம்ம செல்வம்லாம் கொடுக்கணும்? நமக்கு அல்லாஹ் கொடுக்குறோம், நம்ம வாழ்றோம், அவ்வளோதான். இவர் எவராக இருந்தால் என்ன வந்துட்டு போட்டோம் அவர் ஊரை பார்த்துட்டு எல்லாரும் கண்டுக்கிறாமல் இருக்காங்க அந்த நாட்டு மக்கள்லாம். இந்த அரசருக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஏன்னா இந்த அரசர் எப்படிப்பட்டவராக இருக்காரு? எந்த நாட்டுக்கு போனாலும் என்ன செஞ்சாருமா, அங்கே போய் சண்டை போட்டு அங்கே உள்ளதெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவார். இந்த நாட்டில் எல்லாரும் கண்டுக்கிறாமல் இருக்கோமே, இவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. இப்போ இவர் சொல்கிறாரு, தான் நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட யாரை கூப்பிட்டு போயிருக்காருன்னா, அந்த அடிமைகளாக பிடிச்சி வச்சுருக்காருல, யாரை? கொஞ்சம் டாக்டர்ஸு, கொஞ்சம் இன்ஜினியர்ஸு, கொஞ்சம் ஸ்காலர்ஸ்லாம் பிடிச்சி. அவங்களாம் யார்? டாக்டர்னா மருத்துவர்கள், வைத்தியர்கள், அப்புறம் இன்ஜினியர்ஸ்னால் தெரியுமில்ல, பெரிய பெரிய கட்டடக்கலை வல்லுநர்கள், அப்புறம் ஸ்காலர்ஸ்னால் நிறைய வேதங்கள் கற்றவங்க, அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்காருல. அவங்கள கூட்டிகிட்டு ஒரு படையாக தான் அந்த இடத்துக்கு போகிறார். எங்கள் கௌபாக் இப்போ போய் பார்த்துட்டு அந்த மக்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? நான் ஒரு பெரிய மன்னர் வந்திருக்கேன், எனக்கான மரியாதை செய்ய மாட்டாங்க, ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்டோன்னே, அவங்கள்ட்ட வந்து உங்களை விட பெரிய வலிமையான ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் உங்களை அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன வலிமையான விஷயம் அப்படின்னா, அந்த கௌபாவை கொண்டு போய் காமிக்கிறாங்க. எதை போய் காமிக்கிறாங்க? கௌபத்துல்லாவை போய் காட்டணுன்னு. இந்த ஒரு கல்லுக்கு போய்கிட்டா என்ன பார்க்க மாட்டாங்க, அப்படி உயிருள்ள என்னையை அவங்க கவனிக்க மாட்டாங்க, எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. அவர் மனசில் தான் நினைக்கிறார், இந்த கௌபாவை எப்படியாவது இடிச்சு போட்டு நம்ம போயிடணும், இதற்குனால தானே நம்மளை மதிக்கலை அப்படின்னு அவர் நினச்சே முடிக்கலமா. நினச்சி முடிக்கும்போது அவருக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்துடும். என்ன வந்துடுது? பயங்கரமான வயிற்று வலி. வயிற்று வலி தாங்க முடியாமல் துடிக்கிறாரு, கத்துறாரு. ஆனால் யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை. அப்போ கூட வந்தவங்கெல்லாம் வந்து என்னவா இருக்கும்னு ஒரு மருத்துவரை கூட்டம் வந்திருக்காரு. அந்த மருத்துவர் எல்லாம் வைத்தியம் பார்த்துட்டாங்க, அவருக்கு என்னாச்சுன்னு தெரில. இன்ஜினியர்ஸ் அவங்களால என்ன முடியுமோ அதை பார்க்குறாங்க, அப்பையும் அவருக்கு என்ன நோயின்னு அதை கண்டுபிடிக்க முடியல. இப்படியே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 பேர்கிட்ட அவருக்கு வைத்தியம் பார்க்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவருக்கு எதுவுமே நல்லாகலை. இப்போ வேதம் கற்ற கொஞ்சம் பேரை கூட்டு போயிருந்தார்ல, கூட கொஞ்சம் ஸ்காலர்ஸ் வந்திருந்தாங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் என்னன்னு சொல்கிறோம், இதை உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு நாங்கள் சொல்கிறோம், ஆனால் நாங்கள் சொன்ன பிறகு நீங்கள் அதை ஏற்றுக்குருவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அரசர்கிட்ட கேட்குறாங்க. சொல்லுங்கள், எனக்கு வயிறு வலி நல்லானா போதும் சொல்லுங்கள் அப்படின்றோன்னே, நீங்கள் உங்கள் மனசில் இந்த கௌபத்துல்லாவை இடிக்கணும்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க? கௌபத்துல்லாவை இடிக்கணும்னு நினச்சிங்களா? ஆமாம் நினச்சேன் அப்படின்னு அந்த ஸ்காலர்ஸ்கிட்ட, அந்த வேதங்கள் கற்றவர்கிட்ட அவர் சொல்லிட்டார், உண்மையை சொல்லிட்டார். ஆமாம் நினச்சேன், ஏன்னா என்னை மதிக்கலை, அதனால நான் அந்த கௌபா இடிக்கணும் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் உங்களுக்கு இந்த கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு, நீங்கள் அதை உங்கள் மனசுலேருந்து அழிச்சிடுங்க. இது அல்லாஹுடைய ஆலயம். இந்த ஆலயம் எதுக்கு வழிபடப்பட்டு கொண்டு இன்று இருக்குதுன்னு சொன்னால், இதற்கு அப்புறம் வெகு நாட்களுக்கு அப்புறம் இன்னும் 1000 ஆண்டுகள் தான் இருக்குது. ஒரு தூதர் வருவார், அவர் மூலியமாக இந்த ஆலயமும் சரி, இதற்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரும் சரி, இதெல்லாம் வந்து ஆளப்படும் அவரால் தான் அப்படின்னு சொல்லி இந்த வேதம் கற்றவங்கெல்லாம் வேதத்தை படித்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே உடனே இவர், அப்படியா, அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்காகவா இவங்க எல்லாரும் இப்படி காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் ஆச்சரியமாக கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு, சரி நான் என்ன செய்கிறேன், கௌபாவை இடிக்கலை, நானும் உங்களோட இருக்கேன், அவர் யாருன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. யார்? இப்போ யாருக்கு ஆசை வந்துருச்சு யாரை பார்க்கணுன்ட்டு? இறுதியாக ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னாங்கல்ல, 1000 ஆண்டுகள் தான் இருக்குது, 3000 ஆண்டுகள் கடந்துருச்சு, இன்னும் 1000 ஆண்டுகள் இருக்குது, வருவார் அப்படின்னு சொன்னோன்னே, நானும் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அவர் தான் முதல்ல என்ன செய்கிறாரு, அந்த கௌபத்துல்லாவுக்கு கிஸ்வா என்ற ஒரு துணியை வாங்கி போர்த்துறார். என்ன பொறுத்துறாரு? இன்னைக்கு ஒரு கௌபத்துல்லா கருப்பு கலர் துணி போட்டிருக்கலாமா, ட்ரெஸ் போட்டிருக்கலடா, அது என்னது? கிஸ்வா என்ற ஆடை. அந்த ஆடையை முதல்ல அந்த கௌபாக்கு தச்சு போட்டவர் அந்த துப்பாஹ் மன்னர். யார் போட்டா? அந்த துப்பாஹ் என்ற மன்னர் தான் முதல்ல அந்த ஆடையை தச்சு போட்டுட்டார். மாஷா அல்லாஹ். இப்போ ஊரே கொண்டாடி அவரை ரொம்ப இப்போ அந்த மன்னரை எல்லாரும் கொண்டாடுறாங்க. எப்படி? அந்த நாட்டு மக்கள்லாம், எங்கள் இறை இல்லத்துக்கு ஒரு உடை கொடுத்துட்டீங்க, நீங்கள் தான் அரசர், நீங்கள் எங்கள் ஊர்லேயே இருங்கன்னொன்னே அவர் ரொம்ப மனசு உடஞ்சி வருத்தப்படுறாரு. நம்ம வந்து அல்லாஹோட வீடை இடிக்கணும்னு நினச்சோம், நம்ம மேலே தான் தப்பு, நான் இந்த ஊரில் இருக்கலை, வேணா நான் பக்கத்து ஊரில் இருக்கேன்னு சொல்லி மதீனாவில் போய் இருக்கார். எங்கே போயிருக்காரு? அப்போ மதீனான்னு பேர் வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது மதீனான்னு அப்போ தான் மதீனான்னு பேர் வந்துச்சு. அப்போ மதீனான்னு அந்த ஊர் பேர் இல்லை, அது சும்மா ஒரு நகரமாவோ ஒரு ஊராவோ இருக்குது. அங்கே யார் போயிருக்காங்க? அங்கே வீடு வாசல்கள் எதுவுமே கிடையாது.
இப்போ இந்த துப்பாஹ் மன்னர் ஒரு வருஷமா சும்மா டென்ட் போட்டுக்கிட்டு இவங்க கூட போன எல்லாருமே சேர்ந்து ஒரு டென்ட்டுக்குள்ளே தங்கிக்கிட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிட்டு வச்சுட்டு இப்படி இருக்காங்க. அப்போல்லாம் ஒரு வணக்கமும் ஒரு விஷயமும் எதுவுமே இறங்கலை, இதெல்லாம் வரலை. அப்போ அவங்களுக்கும் தெரியலை இத்தனை நேரம் தொழுகணும், அல்லாஹு தான் வணங்கணும்னு யாருமே சொல்லித்தர ஆள் இல்லாத ஒரு நேரம் அது. அப்போ 1000 ஆண்டுகளுக்கு இருக்குது இன்னும் யார் வர்றதுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றதுக்கு. இப்போ என்ன செஞ்சுட்டாங்க இவங்க, ஒரு வருஷம் இருந்து பார்த்தாரு. அவர் பெரிய மன்னரில், அவருக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது, பெரிய பெரிய நாட்டிலேருந்து அவருக்கு அழைப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அவர் இந்த 400 பேரை கூட கூட்டு போனார்ல, இந்த 400 பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறாரு. எங்கே? மதீனால. எங்கே கட்டி கொடுக்குறாரு? வீடு கட்டி கொடுத்து எல்லாரும் இங்கேயே தங்கிக்கங்க. அவங்களுக்கு 400 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறார். திருமணம் பண்ணி வச்சு வீடும் கட்டி கொடுத்து அந்த ஊர்லேயே அவங்க எல்லாருமே வாழ்கிறாங்க. எங்கே? மதீனால. அப்போ எல்லாரும் இங்கேயே வாழுங்க, நான் மட்டும் போயிட்டு வர்றேன். ஆனால் ஒரு வீடு மட்டும் கட்டி விட்டுட்டாங்க. அந்த வீடை யாருக்குமே கொடுக்கல. யார்? அந்த துப்பாஹ் மன்னர் அந்த வீடை யாருக்குமே கொடுக்காம ஒரு உயில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? உயில்னா என்னது? உயில்னா என்னடா? ஒரு சாசனம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அது எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இந்த தனியாக இருக்கக்கூடிய இந்த வீடு 1000 ஆண்டுகள் கழித்து வரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் சாரும் அப்படின்னு முழு பேரை அவர் தான் முதல் எழுதுறாரு அந்த லெட்டரில். சுப்ஹானல்லாஹ். எழுதி அந்த லெட்டரை சுருட்டி அந்த 400 பேரில் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டார். எப்போ நபி வந்தாலும் இது என்னோட பரிசுன்னு சொல்லி கொடுங்க, அவங்கள பார்க்குறதுக்காக நான் காத்திருந்தேன், இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்தேன்னா நான் அவங்கள பார்ப்பேன், சந்திப்பேன். ஒருவேளை இந்த 1000 ஆண்டுகளில் நான் என்னைக்காவது வபாத் ஆகிட்டேன்னா நான் மறுமையில் அவங்கள சந்திக்கிறேன். எப்படி சொன்னார் அந்த மன்னர்? மறுமையில் நபியை சந்திக்கிறேன்னு சொன்னார். மாஷா அல்லாஹ். சொல்லிட்டு என்ன செஞ்சார்? அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ இவங்க எல்லாரும் இந்த ஊரில் இருக்காங்க மதீனால. பின்னொரு காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த ரஜப் மாதத்தில் தான் தன்னுடைய தாயுடைய வயிற்றில் கருவுற்றாங்க. எந்த மாதத்தில்? மாஷா அல்லாஹ். அவங்க பிறந்தது எப்போ? பிறந்தது ரபியுல் அவ்வல்ல பிறந்தாங்க. ஆனால் அவங்க கருவுற்றதாக பல விளக்கங்கள் சொல்லப்படுற மாதம் வந்து இந்த ரஜப் மாதத்தில் தான் தன்னுடைய தாயின் வயிற்றில் வந்து தரிக்கிறாங்க. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி முதல்ல மசக்கையாக தன் தாய் இருந்தது வந்து இந்த ரஜப் மாதத்தில் தான் சொல்லப்படுது. அதனால் இந்த மாதத்திற்கு ஒரு பெரும் சங்கை இருக்குது. இந்த மாதத்துக்கு என்ன இருக்குது? ரொம்ப பெரிய சங்கையான மாதமாக இந்த மாதம் வந்து சொல்லப்படும். இந்த மாதத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, லைட்ஸ். இந்த மாதத்துக்கு பேர் என்னது?